ஸோ உறுதிமொழிக்கு அப்புறம் வந்து பேசும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதுவாக ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரு. ஸோ ரொம்ப எல்லாருமே வந்து நாங்கள் நிற்போம் உங்களுக்காக அப்படின்ற அதான் மாதிரி. வெளிநாடு தப்பியோட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். வெளிநாட்டில் எங்கேயா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு கட்டாய மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க. அது நடக்கும். அதே மாதிரி இது அதாவது என்னென்னா, விஜய் பார்த்தா ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது, இவ்வளோ ஒரு தற்கொலையை பிடிச்சி ஒரு தலைவனாக ஆடணும்னு ஆசைப்பட்றான்னு. அதாவது அந்த ஜக்கி வாசுதேவ் சொல்கிற மாதிரி அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற மாதிரி. சரி, குழந்தை ஆசைப்படுது, அவங்க அப்பாட்ட நடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஓகே நடிச்சுது. இப்போ பெத்த தந்தையே அமாவாசைன்னு அது விஜய் தான். நீ வந்து அமாவாசையோட என்ன பண்ணான்னா பெத்த தாய் தந்தை மனைவியெல்லாம் கழட்டி விட மாட்டாங்க. புரியுதா? அமாவாசையில் வந்து தலைவன்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அவனை ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துக்கு இவன் வருவான். ஆனால் பெத்த அப்பனையும் துரத்தி விட்டு அவன் இடத்துக்கு இவன் வருவான்ற மாதிரியான ஒரு இதில் விஜய் போகிறதுன்றது வந்து இப்படி ஒரு அமாவாசையை இந்த உலகம் கண்டிருக்காங்க. ட்ரம்ப்பை கூட அப்படி இல்லை. ட்ரம்ப் கூட இன்றைக்கி வரைக்கும் இப்போ அவரோட தந்தையை பற்றி யார் இடத்துல புகழ்ந்து பேசுவாங்க. அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணார், அதை பண்ணாருன்னு சொல்லி. ட்ரம்ப்புன்ற ஒரு சர்வதேச அளவிலான அரலூசம். அவங்க கூட பெற்ற தந்தையவோ இல்லை மகன்களை விட்டது கிடையாது. 3 மகனுக்கும் பிட்காயின் வாங்கி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க, மகளுக்கும் சேர்த்து. ட்ரம்ப்புன்ற கொடூர கோமாளியே வந்து இப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பிறவி, அதிசய பிறவி தான் விஜய். பெற்ற தந்தையும் மதிக்கிறதில்ல, பெற்ற பிள்ளையும் மதிக்கிறதில்ல, பெற கட்டின பொண்டாட்டியும் மதிக்கிறதில்ல. இப்படி ஒரு மனுஷனை வந்து வச்சுக்கிட்டு இவங்க கூட வேறு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஜூலி மாதிரி ஆட்களை இறக்கி விட்டு தான் அடிப்பாங்க. ஓகே. ஸோ பிரச்சாரம் அடுத்து ஆரம்பிக்கிறத பற்றி சார் பேசலாம். இப்போ தான் ஆரம்பிச்சு போனால் வெயிலில் தலை சுற்றி கீழே விழுந்துட்டு தான் கேள்வி. புரியுதா? கிளம்பி போயிருக்காங்க, எங்கிட்டு போகிறதுன்னு தெரியாமல் வண்டியை ஓட்டியிருக்காங்க. சர மாதிரி ஓட்டி எங்கிட்ட கும்பிட்டு போய் என்னத்தையும் பண்ணியிருக்காங்க. வெயில் ஓவராகி நேற்று தலை சுற்றி உள்ளே உட்காந்து அப்புறம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே அப்போ ஆதவர்ஜனா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஆதவர்ஜனா பார்த்துக்குவான், அவன் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுக்குவான், வாங்க என் முதல்ல வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டான். அதே மாதிரி ஆதவர்ஜனா என்ன தேவை நடந்து விட்டுருக்கான். 40 பேர் செத்துக்கு பத்தாதா அப்படின்னு போயிருந்தா செத்துருப்பாங்க. ஸோ இது ரீசன் தான் நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், வெயில் தான் காரணம். வெயில் ஓவராக இருக்கும்போது தெரிச்சு ஓட வேண்டியதான், ஓடி போய் வீட்டில் போய் படுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி தான் நேற்று போயிருக்காப்புல சுற்றிட்டு. இதே மாதிரி தான் நடக்கும் எல்லாம். இப்போ அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. விஜய் சாதாரணமாக வெளியே வராதால் இந்த வெயிலில் இவ்வளோ மொட்டை வெயிலில் போய் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? அதனால் சாத்தியமே இல்லை. ஸோ அப்படின்னா இப்போ 234 தொகுதியும் கவர் பண்ணணும்னா அது இப்போ ஈவினிங்க்கு மேலே மட்டும்தான் போகணுன்னா மக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க, கூட்டம் கூடும், இந்த பிரச்சனைகள் வரதானே சார் செய்யும். ஸோ இதை எப்படி வந்து அவங்க சமாளிப்பாங்க? இல்லை, அதான் எப்படியாவது ஒரு வகையில் சமாளிப்பாங்க. பாதி கூட்டத்துக்கு போயிட்டு நின்றுட்டு வந்துட்டு பாதியில் எஸ்கேப் ஆகிற. திருச்சியில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஓரத்தில் நின்று பேசிட்டு அப்படியே வண்டியை திண்டுக்கல் வரைக்கும் விட்டுருவாங்க. கேட்டால் 7 தொகுதி கவர் பண்ணிட்டாரு. அந்த வழியாக போனதெல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. ஈசிஆர்லேருந்து ஏர்போர்ட் வர வரைக்கும் 4-5 தொகுதி. சோழிங்கநல்லூர் தொகுதி ஒன்று வருது, பல்லாவரம் தொகுதி வருது, 5 தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ சென்னைக்குள்ளே முடிக்கிறதுக்கே இன்னும் டைம் ஆகிடும் போல். இனி எப்படி வெளி மாவட்டங்களுக்கு போவாங்க? ஸோ இல்லை, அது எப்படியா அதாவது போகலைன்னா யார் கேட்க போகிறாங்க? போகலையா தமிழ்நாட்டுக்கு எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போல யார் கேட்க போகிறாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டில் படுத்துறாங்க. அதனால் இவங்க பண்ணுவாங்க, பண்ணணும், நியாயம் தர்மம்லாம் அந்த கட்சிக்கு எதுவுமே கிடையாது. நினச்சா போவாங்க, போகலைன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. யார் கேட்டு என்ன ஆக போகுது, ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா? எதுவுமே நடக்க போகிறதில்ல. அதனால் அப்படி வழக்கமாக எப்படி போகுதோ அதே மாதிரி தான். ஸோ வேட்பாளர்கள் வந்து 234 தொகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? சில பேர் வேட்பாளர்களை பற்றி நிறைய அவதூறான விஷயங்கள், நிறைய கேஸ் இருக்கு அவங்க மேலே அப்படின்லாம் வருது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் விஜய் அவர்கள் இவங்களாம் சூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை விஜய் அவர்கள் தான் சூஸ் பண்ணாங்களா, இல்லை வேற யார் மூலியமா அவங்களாம் சூஸ்? இல்லை, இவங்க காசை வாங்கிட்டு லிஸ்ட்டை கொடுத்து விஜய்கிட்ட கைது. விஜய்க்கு பாபு, கோபு, கோபி, ராமு இப்படி தான் தெரியும். இவங்க யாருன்னு தெரியாது. எந்த ஊரில் எந்த காட்டை சேர்ந்தவங்க, கட்சியில் இருந்தவனா இல்லையா, ரசிகர் மன்றத்தில் இருந்தவனா இல்லையா. இப்போ விஜய் படமே பார்க்காதவன்லாம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கான். புரியுதா அவனுக்கு? ஏதோ பாட்டு மட்டும் கேடிவியில் பார்த்துருப்பான். தொட்ட போட்டா ரோட்டு மேலே முட்டை போட்டான், பழைய பாட்டு ஏதாவது ஓடிட்டு வந்து அவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க காசு வாங்கிட்டு. அதை பார்க்க எந்த படமும் பார்க்காத செங்கோட்டையனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க. திலகபாமாலாம் பார்த்துருக்குமான்னு தெரியாது, முழுக்க முழுக்க அரசியல் இருந்தாப்புல. திலகபாமா இல்லை, அந்த திலகபாமாவா அந்த செங்கோட்டையன் கூட இருந்த எம்பி, முன்னாள் எக்ஸ்-எம்பி, இது ஏடிஎம்பி எம்பி. அந்த அம்மாலாம் தீவிர அஜித் ரசிகை. புரியுதா? அது படமும் பார்க்காது, எப்பயாவது பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அது அம்மையார் ஜெயலலிதா படமே அது பார்த்ததில்லை. அதை தூக்கி போட்டு ரசிகர் மன்றத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க.
ம் ம் இது என்ன கணக்கில் போய் சேர்ப்பீங்க? அதனால் காசு வாங்கியிருக்காங்க. புஷி ஆனந்த் இப்போ அமௌண்ட்டை போட்டாப்புல பேர் எழுதி கொடுத்துருப்பாப்புல, ஒரு கையெழுத்து போட்டு, அது கையெழுத்தும் கிடையாது, ரப்பர் ஸ்டாம்பு தான் எடுத்து குத்தி அதை அப்படியே வெளியிட்டாங்க. இப்போ விஜய்க்கு போக போக தான் தெரியும். சங்கீதா பேரை சேர்த்துருந்தாலும் சேர்த்துருப்பாங்க. நான் ஒரு இது தரோம், சீட்டு தரோன்னு சொல்லி. நல்ல வேலை அதெல்லாம் நடக்கலை, அதுக்கும் கையெழுத்து போட்டுருப்பாப்புல. ஸோ அதுதான் அவருடைய இதே அதுதான், அவருக்கு தெரிஞ்சதே அதுதான். அதனால பிரச்சனை இல்லை. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண வராங்க, ஒரு கூட்டம் கூட்டுறாங்கனால இந்த இடத்துல மக்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நேற்று ஃபஸ்ட்டு பிரச்சாரம் நடத்துகிற இடத்துல நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ வழக்கு பதிவு வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இடத்துல நடக்காதுல்ல சார், இது கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும் இனிமேல்? ஆமாம், இங்கே சிட்டிக்குள்ளே இப்படி நடக்குதுன்னா நிச்சயம் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து கட்டாயம் கூட்டம் வரும். ஏன்னா சென்னையில் இருக்கவங்க கூட எங்கிட்டாவது விஜய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் வெளியூர் கிராமத்தில் இருக்கவன் நம்ம சென்னைக்கு போகணும், அதுக்கப்புறம் ஈசிஆருக்கு போகிறக்கே ஒரு நாள் ஆகும். காலையில் ட்ரெயினில் வந்து இறங்கினான்னா குளிச்சு கிழிச்சு ஒரு பஸ் ஏறி ஈசிஆருக்கு போகிறதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆகும். அப்போ விஜய் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த கேட்டை பார்க்குறதுக்கே அவன் 2 நாள் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பார்க்க முடியும். அப்போ அங்கே விஜய் போகும்போது பார்க்குறதுக்கு வரதானே செய்வாங்க. கண்டிப்பாக. நீ இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து முதல்ல கூட்டம் வந்து ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஏற்பாடு பண்ணுறாங்க. எங்கேனா காஞ்சிபுரத்தில் ஆர்.எம். வீரப்பன் போன்ற முன்னணியினர்கள்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ 5 லட்சம் பேர் கூடியிருக்கு. 5 லட்சம். விஜய் கூட்டினது 50,000 கூட கிடையாது. 5 லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க அந்த காலத்தில், முதல் எம்ஜிஆர் முதல் கூட்டத்துக்கே. ஸோ அப்போ எப்படி இருந்திருக்கு பாருங்கள், ஒரு சாவு கிடையாது. அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டம் வந்து அடிமுட்டாள் கூட்டம். அவனா போய் வண்டியில் விழுகிறான். ஒரு ஹியூமனுக்கு வந்து என்ன ஆகுனா, ஒரு எப்படின்னா ஒரு ஆள் மனசில் ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லா ஹியூமன் பீயிங்க்கு உள்ள ஒரு நேச்சர். அது 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு போகிறான். அந்த நம்ம உடம்பு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண டிஷ்யூ. இது ஒன்றுமே இல்லை. இப்போ இதில் இடிச்சதுன்னா ஓட்டை விழுந்துடும், கிழிச்சு விட்டுரும். இதில் பட்டுச்சுன்னா திடீர்னு விழுந்தோன்னா நெஞ்சில் கழுத்தில் அடிபட்டுச்சுன்னா செத்துக்குவோம். டிஷ்யூ வெறும் சாதாரண ஒரு ஸ்கின், அது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம புழங்குற ஆயுதங்கள், போகிற இடங்கள், புல்டோசருக்கு முன்னாடி பைக்கில் போகிறோம், புரியுதா, இரும்பு மேலே ஏறி உட்காந்து போகிறோம், இவ்வளோ இரும்புகள் சுற்றிக்கிட்டு இருக்குது, பஸ்ஸு கார்னு அதுக்குள்ளே புகுந்து வண்டியில் போகிறோன்னா இது எல்லாமே நம்ம கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த இதுதான். இதில் இடித்தா செத்துருவோன்னு தெரியும். லேசாக நம்ம வீட்டிலேயே நமக்கு பாதுகாப்பு, அடுப்பு எரியுது லைட்டாக அப்படின்னு கை வச்சோன்னு என்ன ஆகும். ஸோ இந்த உடம்பு வந்து அவ்வளோ சென்சிட்டிவானது ஹியூமன் பாடி. ஓகேவா? அது என்னென்னா நம்மளை மீறி இப்போ ஒரு திடீர்னு ஒரு கொசு அப்படின்னு பறந்துச்சுனா கூட நம்ம எப்படி கண் இமை எப்படி மூடுது, அதுதான் இயற்கையோட படைப்பு. கண்ணுக்கிட்ட டக்குன்னு ஒரு தூசி டக்குன்னு, அதாவது மைக்ரோ செகண்டில் வர்றது கூட கண்ணு மூடி தடுத்துரும். அதுதான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கூட பேசிக் நேச்சரு.